எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஸ்டபிலிஸ் அகாடமி. இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். இந்த வீடியோ பதிவு மூலம் உங்கள் வாழ்க்கை சூப்பராக கூட மாறலாம். அதாவது நீங்கள் வந்து டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? பேப்பர் 2 பேப்பர் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? எப்படியாவது இந்த தேர்வை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். டெட் 2025 குவாலிஃபை ஆகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இது வந்து சும்மா விளையாட்டெல்லாம் கிடையாது, லைஃப் மேட்ரு. சரிங்களா? சும்மா விளையாட்டுத்தனமாலாம் இருக்கக்கூடாதுங்க. சீரியஸான மேட்ரு, லைஃப் மேட்ரு. ஒரு 10 நாள் இருக்குது. சரிங்களா? 10 நாள் இருக்குது, அவ்வளோதான். அப்போல்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு குவாலிஃபைங் மார்க் தான். இதுக்கு வந்து ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, ஒரு சில ட்ரிக் இருக்குது. அது தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாங்க, கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 10 நாள் முடியாது அப்படின்னா இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம முன்னே டெட் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஏன்னாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு ஒர்க் வேணும்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும், அதெல்லாமே ஓகே தான். அது வரைக்கும் கூட நம்ம அழகாக ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம். எத்தனை பேர்னா இருக்கலாம். டெட்டு கிளியர் வாங்க சார். புரியுது, அந்த ப்ரெஃபரன்ஸ் புரியுதுங்களாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்போ அது எவ்வளோ பெரிய ப்ரெஃபரன்ஸு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிலபஸும் நமக்கு தற்போது நிலைமைக்கு ஈஸியாக இருக்குது. வெறும் 150 கொஸ்டின் தான். இதில் மைனஸ் மார்க்லாம் கிடையாது. குவாலிஃபைங் மார்க்குமே கம்மி தான். ஓகேங்களா? இந்த வாய்ப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இது நம்ம விட்டுட்டு அடுத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து நமக்கு எப்போ எக்ஸாமினேஷன் தெரியல. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஹெவி காம்படிஷனுக்கு டெட் வந்து மஸ்ட், நமக்கு தேவை. ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போனாலும் ஓகே, ஒரு கவர்மெண்ட் இது போனால் எல்லாத்துக்கும் நமக்கு டெட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தான் பார்க்கப்படுது. அப்போ இந்த 10 நாள் நம்ம வெற்றி பெறுறது நம்மளோட முயற்சி நம்ம கொடுத்து தானே ஆகணும். இன்னைக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இந்த ஒர்க்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெட் கிளியர் பண்ணியிருக்கேன், அழகாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போய் ப்ரிஃபரன்ஸில் போய் என்னங்க டெட் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ அழகாக ஒரு வேலைக்கு உட்காந்துக்கிட்டு அப்புறம் கூட நம்ம சைடு பை சைடு நம்ம ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கான அந்த எக்ஸாமினேஷன் பார்த்துக்கலாம். ஓகே தான். அப்போ எனக்கு வந்து ஒரு grip கிடைச்சிடும் லைஃப்பில். எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒரு பயனும் கிடையாது. சரிங்களா? அதனால் இருக்கிற இந்த அரௌண்ட் ஒரு 10 நாளில் வெற்றி பெறணும், அதுக்கான ஒரு முயற்சி கொடுக்கணும். அதுக்காக ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். 149 ரூபா பேட்ச் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1000+ மாணவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து NSW TNTல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒன்பது உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் எதுவுமே படிக்காமல் போய் சும்மா உட்காந்து எழுதி நம்ம வந்து கிளியர் ஆகாமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் நான் கொடுக்குற முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு போய் ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம யூடியூப்பில் சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். சும்மா 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு போகிற ஒர்க் கிடையாது. சரிங்களாங்க? ஒர்க் கிடையாது. 149 ரூபா போட்டிருக்கோம். அமௌண்ட்டுக்காக பண்ணணும்னு நினச்சிருந்தேன், பண்ண முடியாதுங்க. ரிசல்ட்ஸ் நிறைய காட்டணும். சரிங்களா? அது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். 1000+ மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் வேறு ஏதாவது அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை சார், என்னால் 100 ரூபா தான் கட்ட முடியும். பிரச்சனை இல்லைங்க அமௌண்ட்டை பற்றி. நீங்கள் சார் நான் உண்மையாக படிப்பேன், நான் கிளியர் பண்ண நினைக்கிறேன், வாங்க ஜாயின் பண்ணுங்கள். 8778963630 இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 85250490 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு நிறைய பேட்ச் நிறைய என்கொயரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளை வந்துடும். வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே ரிப்ளை வந்துடும். ஸோ 85250490 உங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஜாயின் டெட்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருவோம். இந்த 10 நாட்கள் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது 10 நாள் அரௌண்ட் நினைக்க வேணாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு என்ன, இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இது சொல்கிறது எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரதர் ஃபீலிங் கொடுக்குதா? எப்படி இருக்குது நான் சொல்கிறது, எப்படி இருக்குங்க? அதாவதுங்க, நாங்கள் 5 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். எத்தனை பேரை பார்த்துருக்குறோம், எத்தனை பேரை மீட் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேர் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கேட்டுப்போம், தெரிஞ்சிருப்போம், புரிஞ்சிருப்பான். ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டுங்க படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் பாருங்கள். அது அவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு எண்ணங்க. அவ்வளோ ஒரு கொடிய வழியை கொடுத்துரும் எனக்கெல்லாம். நல்லா படிச்சிருக்கலாமே அட்லீஸ்ட் நம்மளுடைய ஒரு முயற்சியாவது கொடுத்துடணும். அதுக்கு நம்ம சும்மா ஏனோ தானே உட்காந்து படிச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு 10 நாள் இருக்குங்களா, நமக்கு எவ்வளோ ஜஸ்ட் நான் பேட்ச்சில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், அழகாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. நீங்கள் மெட்டீரியல் பற்றியோ நோட்ஸ் பற்றியோ எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேணாம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் பே பண்ணிவிட்டு 149 போட்டுருக்கோம். என்னால் பே பண்ண முடியும் 149. ஓகே, இல்லை சார் எனக்கு எவ்வளோ தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி நிறைய மதிப்பு இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க நம்ம பேட்ச்சில். ஓகே, அமௌண்ட் கட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் நோட் நாங்கள் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், போதும். வேறு எதுவும் தேவை. அவ்வளோ இருக்கிற சர்டிஃபிகேஷன் எல்லாம் உட்காந்து படிச்சிருக்க முடியாது. ஜஸ்ட் நாங்கள் சொல்கிறத இது பண்ணுங்கள், கிளியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இப்போ 10 நாள் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம வந்து தமிழுங்க, சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான ஸ்டடி சோர்ஸ், கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருவோம். உங்களுக்கு டெய்லி டெஸ்ட், அதாவது நீங்கள் டெஸ்ட்டு போகிறதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிராஸ்ப் ஆயிரும், கேதர் ஆயிரும். டெய்லி டெஸ்ட் அது வந்துடும். சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கொடுத்துருவோம். இதெல்லாமே நாங்கள் வந்து பேட்ச்க்கு முன்னாடி இதை பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணல. பட் இதெல்லாமே நாங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்காக வெற்றி பெறணும், ரிசல்ட்ஸ் காட்டணும், அதுதான் மெயின். ஓகேங்களா? எங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டணும், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரணும், அவ்வளோதான். 2 பேரும் நல்லதானுங்க. நாளைக்கு NSW அகாடமி TNT எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்காங்க, அதுதான் பெருமை. எனக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க அட்மிஷன், ரைட்? ஓகே, அதே சமயம் ரிசல்ட்டும் நல்லா வரணும், அதான முக்கியம். ஓகே, இப்போ நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இதுவே நமக்கு ஒரு 60 கொஷின், 180க்கு 60 கொஷின் ரெடிங்களா? குவாலிஃபை மார்க்குன்னு எவ்வளோ தேவை? +20 +30 எவ்வளோ தேவை? லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இதுலேயே நமக்கு 60 கொஸ்டின் சும்மா கிடையாது, பார்த்துக்கங்க. மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இருக்குது. அந்த 2 60 வந்துடுது. அதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? ஓகே, அதில் இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பேட்ச்சில் வந்து கிளியர் அண்ட் கட்டாக எல்லாமே தெளிவாக இருக்கும். அமௌண்ட்டை பற்றி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அழகாக பேட்ச் மூவ் ஆகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் இப்போ குரூப் பண்ணோம். கடைசி வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு மாணவர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. கிளியர் பண்ணக்கூடிய மாணவர் மிஸ் ஆகிடக்கூடாது. ஒருத்தர் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணோம். அமௌண்ட் பெருசாக நம்ம வாங்கலை.
வந்தார், வெற்றி பெற்றார். இப்போ அது வந்து நிலச்சி நிற்குது. NSW படித்தவர் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காரு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வெற்றி பெற்றிருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு விஷயம்? ஸோ அதுதாங்க. இப்போ யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இத்தனை பேர் கிளியர் பண்ணி TNPSC எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, டெட்டில் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, போலீஸ் எக்ஸாமில் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வரிசையாக டேட்டா வரப்போகுது இனிமேட்டு. அமௌண்ட்டுக்காக கிடையாதுங்க, சரிங்களா? அமௌண்ட்டுக்காக கிடையாது, ஜஸ்ட் ஃபார் சர்வீஸ், சரிங்களா? இப்போ நீங்கள் நினச்சா கூட வெற்றி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்பி இறங்குங்க. நம்பாமல் இருக்க முடியல. ஏன் நம்ப முடியல சார்? அவங்க இப்போ 2 மாதம் படிக்கிறாங்க, 3 மாதம் படிக்கிறாங்க, அவங்கவுங்க 2-3 மாதம், அதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் படித்தாலும் சரியாக ப்ராப்பராக படிச்சிருக்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் பேசும். கரெக்டாக ஒரு 10 நாள் இருக்குது, கரெக்டாக ஒரு 10 நாள் இருக்குது. பேட்ச்சில் வாங்க, பேட்ச்சில் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ 8525049011 இவங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். இல்லை சார் அதுவும் காட்டுறேன், இல்லை சார் நான் டேரெக்டானா 8778963630 இவங்களுக்கு வந்து ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு 8525049011 இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துருங்க, அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அதாவது NSW வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெட்டுக்கு வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஒன் ஆஃப் இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 1022 பேர் இது ஒன்று. அந்த குரூப் கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சுங்கனால 2வது குரூப் இன்னும் கொஞ்சம் மாணவர்கள் எல்லாமே கொஞ்சம் இருக்காங்க, எல்லாமே பண்ணணும், ஆட் பண்ணணும் அவங்கள. ஜஸ்ட் நீங்கள் வந்து வெற்றி பெறணும், ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாமே உங்களுக்கு குரூப்ஸில் அதற்கான அப்டேட்ஸ் வந்துடும். டெய்லி வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அது மாணவர்கள் இது மாதிரி நீங்கள் டெய்லி வர டெஸ்ட்டை நீங்கள் பார்த்தாலேங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி சோர்சஸ் கம்ப்ளீட் ட்ரைவ், ஒரே ட்ரைவ் தான், ரைட்டுங்களா? அதே போல் சர்ப்ரைஸ் டெஸ்ட் எல்லாமே இந்த லிங்க் கிளிக் பண்ணால் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். TN ஸ்கூல் இது, ஓகேங்களா? ஸோ இது போன்று. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.